இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடு ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு மட்டுமே 3 டைப்பில் பண்ணியிருக்காங்க. பெயிண்ட் ஒர்க் ஒன்றும், இன்ஜினியரிங் பேட்டர்ன் ஒன்றும், நார்மலாக ஸ்ட்ரக்சர் ஒர்க் ஒன்றும் அது மாதிரி பண்ணியிருக்காங்க. பெயிண்ட் ஒர்க்கு டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி நல்லதாக ஐவரி கலர் வித் டார்க் கலரில் பெயிண்ட் அடித்து ஸ்ட்ரைப்ஸ் நேராக கொடுத்துருக்குறங்காட்டி பில்டிங் ரொம்ப ஹைட்டாக தெரியுது. ஹால் பார்த்தீங்கன்னா 16க்கு 16. இந்த வீட்டினுடைய ஹைலைட்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங்கும் நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் டிசைன்ஸ் இருந்தாங்க. பாருங்கள், ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா ஜிப்சம் போர்டில் ஒரு 4 லேயரில் 3D பிரிண்ட் மாதிரி அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. இனிய வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடு ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு மட்டுமே 3 டைப்பில் பண்ணியிருக்காங்க. பெயிண்ட் ஒர்க் ஒன்றும், இன்ஜினியரிங் பேட்டர்ன் ஒன்றும், நார்மலாக ஸ்ட்ரக்சர் ஒர்க் ஒன்றும் அது மாதிரி பண்ணியிருக்காங்க. பெயிண்ட் ஒர்க்கு டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி நல்லதாக ஐவரி கலர் வித் டார்க் கலரில் பெயிண்ட் அடித்து ஸ்ட்ரைப்ஸ் நேராக கொடுத்துருக்குறங்காட்டி பில்டிங் ரொம்ப ஹைட்டாக தெரியுது. அது போக பாக்ஸ் டைப்பில் நம்மளுக்கு இன்ஜினியரிங் பேட்டர்னில் பண்ணியிருக்காங்க, பர்கோலா பேட்டர்னில். அது போக நம்மளுக்கு கான்டெம்பரரி டிசைனில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டஃப் அண்டோ லேசர் கட்டிங் டிசைனோட கொடுத்துருக்காங்க. முன்னாடி சின்னதாக ஒரு பார்க் போர்ஷன் கொடுத்து உள்ளே போகும்போது பெரிய மெட்டல் கேட் கொடுத்து ஹெவியான பார்க்கிங் டைல்ஸ் ஒட்டின ஒரு பெரிய கார் பார்க்கிங்க 14க்கு 22 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. அது போக நம்மளுக்கு சைடு வால் ஃபுல்லுமே 2க்கு 4 அப்படிங்கிற லெவலில் வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்து அதுக்கு பார்டர் ஒட்டி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப எடுப்பாக இருக்குது. கார் பார்க்கிங்கில் மேலே ஸ்பாட்லைட் கொடுத்து சுற்றி வர உங்களுக்கு டைல்ஸ் ஒட்டி அவுட்டர் டாய்லெட்டோட அமைஞ்சிருக்கக்கூடிய கிழக்கு பார்த்த மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்து தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்து மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. 5க்கு 7 அப்படிங்கிற அளவில் உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் டைப்பில் நல்லா ஆர்ட் ஒர்க் பண்ணி டீக் விட்டுவாங்க. உள்ளே போனால் ஒரு ஃபோயருங்க. ஃபோயர்லேருந்து ஹால் பார்த்தீங்கன்னா 16க்கு 16. இந்த வீட்டினுடைய ஹைலைட்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங்கும் நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் டிசைன்ஸ் இருந்தாங்க. பாருங்கள், ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா ஜிப்சம் போர்டில் ஒரு 4 லேயரில் 3D பிரிண்ட் மாதிரி அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. ஸ்பாட்லைட் கொடுத்து டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு நம்ம ஏன் லைட்டிங் இல்லாமல் போட்டிருக்கோம் அப்படின்னா, நார்மலாக எல்லாருமே நம்மளுக்கு கேட்குறாங்க லைட்டிங்ஸ் இல்லாமல் நார்மலாக ஒரு வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கோம். இதே மாதிரி இதனுடைய மாடலர் இன்டீரியர் பண்ணி லைட்டிங்கோட வீடு பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்க்ஸ் கொடுத்துருக்கோம். பாருங்கள், ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் கன்வென்ஷனல் மெத்தடில் நம்மளுக்கு இங்கே 20க்கு 8 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய டைனிங் வித் கிச்சனுங்க. தெற்கு பார்த்த சைட்டுக்கு நம்ம பாரம்பரிய முறைப்படி நம்ம வச்சுருக்காங்க. பெரிய லேஃப்ட் கொடுத்துருக்காங்க. 20 அடிக்குமே நம்மளுக்கு லேஃப்ட் கொடுத்துருக்காங்க. கிச்சன் பார்த்திங்கன்னா நல்லா 3 ஜன்னல் வச்சு கொடுத்து 2 சைட்லேயும் நம்மளுக்கு வெட்டிஃபை டைல்ஸ் போட்டு கீழேருந்து மேலே வரைக்கும் போட்டிருக்காங்க. எல் டைப்பில் டேபிள் டாப் போட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க் கொடுத்து அது போக கவுண்டர் டாப்லேயே பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள் மாதிரி ஒரு சின்ன பர்சன் கர்வ்டு பண்ணியிருக்கிறது அட்டகாசமாக இருக்குது. இந்த வீடு மேட்டுப்பாளையம் ரோடு நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. சிஆர்பிஎஃப் குவார்ட்டர்ஸ் பக்கத்தில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. கீழே பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஒரு பெரிய பெட்ரூமுங்க. 10க்கு 11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட் பெட்ரூமுங்க. அதில் பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் பேட்டர்னில் கர்வ்டு டிசைனில் உங்களுக்கு அட்டகாசமாக ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. அது போக உங்களுக்கு 6:30க்கு 5:30 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அட்டாச்சு டாய்லெட்டுங்க. அதுலேயும் உங்களுக்கு சோப்ஸு திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு, மெட்டீரியல் வைக்கிறதுக்கு ஒரு செல்ஃப்ஸ் கொடுத்து 2 பக்கமும் பாட்டம்லேருந்து டாப் வரைக்குமே உங்களுக்கு டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. 2 பக்கம் லைட்டாகவும் ஒரு பக்கம் டார்க்காகவும் கொடுத்துருக்காங்க. அது போக அவுட்டர் டாய்லெட் இருக்குது. கீழே ஒரு 6000 லிட்டர் தேங்குற மாதிரி ஒரு வாட்டர் சம்ப் கொடுத்துருக்காங்க. நல்ல ரெடிமேடில் ப்ளஸ் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. முன்னாடி இருக்கிறது தேக்கில் சென்னி கொடுத்துருக்காங்க. மேலே போகும்போது ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு நல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹேண்டில் கொடுத்து ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு கிரானைட்ஸில் ஸ்டெப்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அது போக ஃபுட் லேம்ப்ஸ் கொடுத்து ஒரு நீட்டாக தெளிவாக பண்ணியிருக்கக்கூடிய இந்த கான்டெம்பரரி டிசைனில் ஃபால் சீலிங்கோடு அமைஞ்ச இந்த 3 BHKங்க. மேலே போனாலும் நம்மளுக்கு பெரிய செகண்ட் ஹால் இருக்குங்க. 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. பாருங்கள், ஃபால் சீலிங் ஒரு அட்டகாசமாக இருக்குது. சென்டரில் ஆர்ச் பேஸ் பண்ணி 2 பக்கமும் உங்களுக்கு பேரலாக லேசர் கட்டிங்கில் டிசைன்ஸ் கொடுத்து
அற்புதமாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபால் சீலிங் தாங்க இந்த வீட்டினுடைய ஹைலைட்டுங்க. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் 20க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. 2 ஜன்னல் கொடுத்து மேலே நல்லா பெரிய ஒரு ஃபால் சீலிங் கர்வ்டு பேட்டர்னில் பண்ணியிருக்காங்க. லேப்டும் நல்லா அடிக்கும் தலைக்குமா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் நல்லதாக 3D பேட்டர்னில் கர்வ்டு டிசைன்ஸில் உங்களுக்கு அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அது போக ஒரு செல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா 6.5க்கு 6.5 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. பிவிசியில் நல்லா ஹெவியான டோர் கொடுத்துருக்காங்க. உள்ளே போனோம்னா செல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க யூட்டிலிட்டிஸ் திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு. டவுன் சைடு டார்க்காகவும் டபுள் சைடு லைட்டாகவும் உங்களுக்கு மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. கீழே ஆன்டிஸ்கிட் செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. லக்ஸுரியஸாக பெரிய டாய்லெட் அமைஞ்சிருக்கு. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டரில் சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. வாங்க வடகிழக்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இன்னொரு காம்பேக்ட் பெட்ரூம் பார்ப்போங்க. 10க்கு 11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பெட்ரூம்லையும் வெர்டிஃபை டைல்ஸ் 2க்கு 4 அப்படிங்கிற அளவில் போட்டு லேஃப்ட் கொடுத்து ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்து யூபிவிசியில் மேலே ஃபால் சீலிங்ஸை அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங்ஸு பேஸ் லைட்டும் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் கியூபிக் பேட்டர்னில் 3D டிசைன்ஸில் உங்களுக்கு ஒரு கியூப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒளி ஓவியமாகவே இருக்கிறது. இது அட்டாச்சு டாய்லெட்டுங்க. 6.5க்கு 5.25 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடியது. இதுலேயும் முதல்ல சொன்ன மாதிரியே நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருவாங்க. சானிட்ரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டரில் பண்ணி கொடுத்துருவாங்க. வெஸ்டர்ன் பேட்டர்னில் கிளாஸ் செட் வச்சு கொடுத்துருவாங்க. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா மேட்டுப்பாளையம் டு ஊட்டி ரோட்டில் நம்மளுக்கு தொப்பம்பட்டி பக்கத்தில் சிஆர்பிஎஃப் குவார்ட்டர்ஸ் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க. இதை பற்றி டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கால் பண்ணுங்கள். பாருங்கள், வெளியில் போகிறக்கு பால்கனிக்கு நல்லா ஸ்டீலில் ஹெவியான மெட்டலில் டோர் கொடுத்து மேலே ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்காங்க. கவர்டு பால்கனிங்க. 16க்கு 8 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய பால்கனிங்க. அதுலேயும் ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கிரில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் ஐமை ஹோமை பார்த்ததுக்கு நன்றி. ஐமை ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன டீட்டெயில்ஸ்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். மேலே போகும்போது ஹெட்ரூமில் உங்களுக்கு பெரிய ஹெவியான மெட்டல் கொடுத்துருக்காங்க. மெட்டல் கேட் கொடுத்து உள்ளே போனோம்னா டெரக்கோட்டா பெயிண்ட் அடித்து துவைக்கிற கல்லோடு அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீடு 2.25 சென்ட்டில் 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த 3 BHK வீடு மேட்டுப்பாளையம் ரோடு கதிர்நாயக்கம்பாளையத்தில் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. கனவு மெய்ப்படும். நன்றி.